சற்று முன் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் அதிர வைத்த முக்கிய செய்தி. 14 வயதில் முடிவுக்கு வந்த இந்திய நட்சத்திர வீரரின் கிரிக்கெட் வாழ்க்கை அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த இந்தியா. அதாவது இங்கிலாந்து நாட்டில் வைத்து தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வருகிறது. அதிலும் இந்திய சீனியர் அணி ஒரு புறமும் அதேபோல இந்திய அண்டர்-19 அணி மற்றொரு புறமும் விளையாடி வருகிறது. இங்கிலாந்து சீனியர் அணியோடு இந்திய சீனியர் அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் நாளை முதல் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது. அதே சமயம் இங்கிலாந்து அண்டர்-19 அணியோடு இந்திய அண்டர்-19 அணி 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது. இதில் ஏற்கனவே முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அண்டர்-19 அணியும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அண்டர்-19 அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நாளைய தினம் இந்த இரு அணிகளும் மீண்டும் மோத இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த மூன்றாவது போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது. அப்படியாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஆட்டத்தில் சரியாக 22வது ஓவரில் நம்ம IPL புகழ் சூரியவன்சி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஓவரை இங்கிலாந்து பவுலரான ஜேம்ஸ் மிண்டோ என்பவர் வீசி வந்தார். அதுவரை அதிரடியாக விளையாடி வந்த சூரியவன்சி அந்த ஓவரிலும் அதிரடியாகவே விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த ஓவரின் 5வது பந்தை ஜேம்ஸ் மிண்டோ என்பவர் அதிவேகமாக பவுன்சராக வீச இதை சிக்ஸருக்கு அடிக்க முயன்ற போது பந்தை அடிக்காமல் தவறவிட்டார் சூரியவன்சி. அப்போது அந்த பந்து சூரியவன்சியின் தலையில் அதிவேகமாக தாக்கியிருந்தது. இதனால் அந்த இடத்திலேயே சூரியவன்சி இரத்தம் தெறிக்க கீழே சுருண்டு விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரப்பட்டு அவசரமாக சூரியவன்சியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் அப்படியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு இவர் பற்றிய எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. சிறிய காயத்தோடு மீண்டும் அணிக்கு திரும்பி விடுவாரா அல்லது காயத்தின் வீரியம் என்பது மிகவும் அதிகரித்துள்ளதா என்ற செய்திகள் தற்போது வரை வெளியாகவில்லை. ஆனாலும் கூட களத்தில் இவர் மீது பந்து படும்போது இவர் தலையிலிருந்து சிதறிய இரத்தம் மற்றும் இவர் சுருண்டு விழுந்து கிடந்த சூழ்நிலை போன்றவைகளை பார்க்கும்போது இவருக்கு அடி என்பது பலமாக இருந்திருக்கும் என்பதை உணர முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இவருக்கு காயம் ஏற்பட்டால் அதை தாங்கக்கூடிய வயதும் கிடையாது. வெறும் 14 வயது தான் இவருக்கு ஆகிறது. ஆகவே இதுவும் இவரது உடல்நிலை மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இவர் கண்மூடித்தனமாக அதிரடியாக விளையாடி வருவது இவருக்கு இதுபோன்ற சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று IPL தொடரின் போதே வீரேந்தர் சேவாக் கூறியிருந்தார். குறிப்பாக உடம்புக்கு நேராக வரும் பந்தை சாதுரியமாக விளையாடிவிட்டு உடம்பை விட்டு விலக்கி போடப்படும் பந்துகளை மட்டும் காட்டு சுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று, இவரது வயதுக்கும் அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று IPL தொடரின் போதே வீரேந்தர் சேவாக் கூறியிருந்தார். இப்போது வீரேந்தர் சேவாக் கூறியது போலவே சூரியவன்சியின் நிலைமை சிக்கலாக மாறியுள்ளது. தலைக்கு நேராக வந்த பந்தை கொஞ்சம் நிதானமாக விளையாடியிருந்தால் இந்த ஒரு சூழ்நிலை இவருக்கு இப்போது ஏற்பட்டிருக்காது என்றும் பலரும் கூறி வருகின்றனர். ஆனாலும் கூட இவருக்கு காயம் பெரிதாக ஏற்பட்டுள்ளதா அல்லது லேசான காயம்தானா என்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இப்போது வரை வெளியாகவில்லை. சரி, நீங்கள் சொல்லுங்க, சூரியவன்சியின் அதிரடி ஆட்டம் என்பது ரசிக்கும்படியாக இருந்தாலும் இவரது பேட்டிங் ஸ்டைல் என்பது இவரது வயதை மனதில் வைத்து பார்க்கும்போது ஏதேனும் மாற்றங்கள் இவரது பேட்டிங் ஸ்டைலில் கொண்டு வர வேண்டுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.